1000 ஆண்டுகால மர்மம். கொல்லிப்பாவை சிலையா அல்லது இயந்திர பெண்ணா? தமிழகத்தின் மலைப்பிரதேசங்களில் மிகவும் மர்மமானது கொல்லிமலை. இந்த மலையின் பெயரிலேயே ஒரு அச்சமும் ஈர்ப்பும் கலந்திருக்கிறது. கொல்லிமலையின் உச்சியில் உறையும் கொல்லிப்பாவை எனப்படும் எட்டுக்கை அம்மன் பற்றி பல கதைகள் உண்டு. ஆனால் நவீன அறிவியலும் பண்டைய இலக்கியங்களும் இந்த பாவையை ஒரு சாதாரண சிலையாக மட்டும் பார்க்கவில்லை. அது ஒரு இயந்திர பெண் என்ற ஆச்சரியமான தகவல் பலரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. இது குறித்த விரிவான பார்வையை இந்த பதிவில் காண்போம். தேவர்கள் உருவாக்கிய மெக்கானிக்கல் பாவையா இந்த எட்டுக்கை அம்மன்? புராணங்களின்படி முனிவர்களின் தவத்தை கலைக்க வந்த அசுரர்களை விரட்ட தேவர்களால் இந்த பாவை உருவாக்கப்பட்டது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது மற்ற சிலைகளைப் போல வெறும் கல்லால் வடிக்கப்பட்டதல்ல. இது ஒரு இயந்திர பாவை, அதாவது மெக்கானிக்கல் ஸ்டாச்சு என்று சொல்வார்களே அது போன்று என்று சங்க இலக்கிய உரை ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அப்போது இது சிலையா அல்லது ரோபோவா? பண்டைய காலத்தில் புழக்கத்தில் இருந்தது. கொல்லிப்பாவை பற்றி நிலவும் சில ஆச்சரியமான தகவல்கள் இதோ. கண்களின் அசைவு. அந்த சிலையின் கண்கள் பார்ப்பவரை ஈர்க்கும் வகையில் அசைந்ததாக குறிப்புகள் உள்ளன. அசுரர்கள் அருகில் வரும்போது அந்த பாவை பயங்கரமாக சிரிக்கும். அந்த சிரிப்பின் அதிர்வு அல்ட்ராசோனிக் சவுண்ட் என்பார்களே, அதை போன்றது. எதிரிகளின் உயிரை பறிக்கும் வலிமை கொண்டதாம். காலநிலை பாதிப்பு. கடும் வெயில், பெரும் மழை, காற்று என எது அடித்தாலும் இந்த பாவை பல நூற்றாண்டுகளாக சிதையாமல் இருந்ததாக நற்றிணை பாடல் குறிப்பிடுகிறது. ஒரு சாதாரண சிலையாக இருந்தால் இவ்வளவு துல்லியமாக செயல்பாடுகள் சாத்தியமா? அல்லது நம் முன்னோர்கள் அன்றே ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்களா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறதல்லவா? சங்க இலக்கியம் சொல்லும் சான்று சங்க இலக்கியமான நற்றிணை பாடல், அதாவது 185வது மற்றும் குறுந்தொகை ஆகியவற்றில் கொல்லிப்பாவை பற்றிய வர்ணனைகள் உள்ளன. கொல்லிப்பாவை அன்னோள் என்று ஒரு பெண்ணின் அழகை சொல்லும் அதே வேளையில் அந்த பாவை மனிதர்களால் செய்யப்படாத ஒன்று, அதாவது தெய்வம் எழுதிய பாவை என்றும் வர்ணிக்கப்படுகின்றது. சித்தர்கள் இன்றும் சூட்சுமமாக வாழ்வதாக கருதப்படும் கொல்லிமலையில் இந்த பாவை தற்போது எட்டுக்கை அம்மனாக வழிபடப்படுகிறது. இது கொல்லிமலையின் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது. இன்றும் அந்த இடத்திற்கு செல்பவர்கள் ஒரு விதமான தெய்வீக மற்றும் மர்மமான ஆற்றலை உணர்வதாக கூறுகிறார்கள். சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பாவை என்பது ஒரு ரகசிய பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கலாம் என்று கூட கருதுகின்றனர். மலைக்கு தெரியாமல் வருபவர்களை பயமுறுத்தி விரட்ட ஒலி எழுப்பும் மற்றும் அசையும் தொழில்நுட்பத்தை நம் முன்னோர் பயன்படுத்தி இருக்கலாம் என்பதே அந்த மர்மத்தின் பின்னணியாக இருக்கக்கூடும். அது சிலையாகவே இருந்தாலும் அல்லது ஒரு பண்டைய கால இயந்திர பெண்ணாகவே இருந்தாலும், கொல்லிப்பாவை என்பது தமிழர்களின் கலை மற்றும் தொழில்நுட்ப அறிவுக்கு ஒரு மாபெரும் சான்று. மர்மங்கள் விலகுகிறதோ இல்லையோ, அந்த பாவை இன்றும் தமிழர்களின் நம்பிக்கையிலும் இலக்கியத்திலும் நீங்காத இடம் பிடித்துள்ளது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கொல்லிப்பாவை என்பது தமிழர்களின் பண்டைய தொழில்நுட்பமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். சங்க இலக்கியங்களையும் நவீன அறிவியலையும் இணைத்து பார்க்கும் போது அனைத்து தகவல்களும் தமிழர்களின் பண்டைய தொழில்நுட்ப அறிவை வியக்க வைக்கிறதல்லவா? நிச்சயமாக நம் முன்னோர்கள் வெறும் ஆன்மீகத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எந்திரம் என்ற சொல் சங்க காலத்திலேயே புழக்கத்தில் இருந்தது. முற்கால தமிழர்கள் நீரை பாய்ச்சவும் கதவுகளை இயக்கவும் பல்வேறு பொறிகளை பயன்படுத்தினர்.
கொல்லிப்பாவை ஒரு இயந்திர பாவை என்ற வாதத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அதன் அசைவுகள் மற்றும் ஒலி எழுப்பும் திறன் பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன. அசுரர்கள் சிரிப்பை கேட்டு இறந்தவர்கள் என்பது ஒரு அதிர்வெண் கொண்ட ஒலியை உருவாக்கி அதன் மூலம் எதிரிகளின் மூளையையோ அல்லது நரம்பு மண்டலத்தையோ செயலிழக்கச் செய்யும் நுட்பமாக இருக்கலாம். இன்று நாம் பயன்படுத்தும் சோனிக் வெப்பன்ஸ் போன்ற ஒரு கருவியின் அதிவடிவமாக இது இருக்கலாம். இது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமாக கூட செயல்பட்டிருக்கலாம். மலையில் உள்ள அரிய மூலிகைகளையும் சித்தர்களின் ரகசியங்களையும் காக்க அந்நியர்கள் உள்ளே நுழையும் போது தானாகவே இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட்டிக் காவலராக இது இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். இது தமிழர்களின் ஏசியன் ரோபோட்டிக்ஸ் என்பதற்கு ஒரு சான்றாகவே தெரிகிறது. வெறும் கல்லாக இருந்திருந்தால் காலம் கடந்தும் அதன் மர்மம் இவ்வளவு பேசப்பட்டிருக்காதல்லவா? இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன்.